எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்னைக்கு வித்தியாசமான மிளகு சாதங்க. மிளகு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்தோம்னா கொஞ்சம் காரம் இருக்கும், பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி உளுந்து தனியாக சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சவரில் மூணுமே நல்லது. தனியா வந்து எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் போனப்போ டாக்டர் வந்து தனியா தண்ணி வச்சு குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, செரிக்கும், ப்ரெஷருக்கு நல்லது, நம்ம வந்து இப்போ மைண்டு இதுவாக ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னது தான் வச்சு சொல்கிறேன், நம்மளா தெரியாது இல்லைங்களா? அதனால் நான் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். ரொம்ப 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 நல்லது. நான் தனியா தண்ணி குடிச்சிட்டு தான் வரேன். இந்த மாதிரி பொடியிலையும் கலந்துருவேன். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறேன். இன்றைக்கி வந்து மிளகு சாதம் தான். ரொம்ப வேலை இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சவொடனே கருவேப்பிலை போட்டுட்டு, சிஸ்டர்ஸ் கிச்சனில் கருவேப்பிலை இருக்குது, எப்போனா ஒரு நாள் தான் இருக்கும், மாடி வீடு அதனால் இருக்காது. எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சவொடனே கிளறி இறக்கிட்டு சாமிக்கு வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸில் போட்டு அதையே அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பளம் கொடுத்து சூப்பராக லஞ்ச் பாக்ஸை முடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.